ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அது 250. மாநிலங்களவைனா அது ராஜ்யசபாவை குறிக்கும், ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 12,619. இதுதான் சரியான விடை. இதை புக்கில் பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க 10th. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் முறையின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு அறிக்கை. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இதில் நவம்பர் 26, 1949 இதை அமல்படுத்தியிருப்பாங்க. அரசியலமைப்பு சபை கையெழுத்திட்டிருக்கோம். இதை நடைமுறைப்படுத்துறது ஜனவரி 26, 1950. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது மேயர். அடுத்தது, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. அடுத்தது பொறுத்துக, சிவாஜி பிறப்பு எப்படின்னு பார்த்தோம்னா 1627. புரந்தர் உடன்படிக்கை 1665. சிவாஜி ஆக்ரா விஜயம் இது எப்படின்னு பார்த்தோம்னா 1666. சிவாஜி சத்ரபதி பட்டம் சூட்டிக்கொள்ளுதல் 1674. எந்த இடம்னு பார்த்தோம்னா ரெய்ச்சூர் கோட்டை அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் பட்டத்தை சூட்டியிருப்பார். அடுத்தது, இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டல்ஹௌசி. இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்? டல்ஹௌசி. மக்களாட்சி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹெரோடோட்டஸ். அடுத்தது, இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது அலிகார் இயக்கம். இந்தியாவில் முஸ்லிம் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். அடுத்தது, இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சன்னியாசி அந்தோலன். இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது? சன்னியாசி அந்தோலன். அடுத்தது, 1907 சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா அது ராஜ்பிகாரி கோஷ். அடுத்தது, 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு. 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? சரோஜினி நாயுடு. அடுத்தது, இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்பிகாரி போஸ். இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் ராஜ்பிகாரி போஸ். அடுத்தது, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நந்தா தேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நந்தா தேவி உயிரியல் பெருவளங்கள் அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். அடுத்தது, இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 12 உறுப்பினர்கள். ராஜ்யசபை அதாவது மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள். மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஆங்கிலோ இந்தியர்கள். அடுத்து, நவீன இந்தியாவின் சிற்பியாக கருதப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து, தமிழ்நாட்டில் மேலவை எந்த ஆண்டில் கலைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1986 எம்ஜிஆர் காலகட்டத்தில். அடுத்தது, உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் லார்ட் ரிப்பன் பிரபு. அடுத்தது, அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும்
என்று இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்தது எந்த வகுப்பிற்குன்னு பார்த்தோம்னா 1 to 5ஆம் வகுப்பு. அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்தது எந்த வகுப்பிற்குன்னு பார்த்தோம்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. அடுத்து, எந்த வயதிற்கு பின் திருமணம் செய்யும் பெண்களுக்கு சிறப்பு வெகுமதி அளிக்கப்படும்? 21 வயதிற்கு பின். எல்லாரும் 18 வயதுன்னு நினைத்திருப்பீங்க, அதான் தவறு. 21 வயது. அடுத்தது, கீழ்கண்ட பிரதமர்களில் மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த செய்தவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா அது விபி சிங். அடுத்தது, வயது வந்தோர் எனப்படுபவர் டேஸ் வயதுக்கு உட்பட்டவர் என வரையறுக்கப்பட்டனர்? 15 முதல் 35 வயது வரை. வயது வந்தோர் எனப்படுபவர் டேஸ் வயதுக்கு உட்பட்டவர் என வரையறுக்கப்பட்டனர் 15 வயது முதல் 35 வயது வரை. அடுத்தது, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது எப்போன்னு பார்த்தோம்னா 1991. இப்போ தான் எல்பிஜி அப்படின்னு சொல்லப்படுற உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற இதை திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து, இந்தியாவில் எந்த திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 3ஆம் 5ஆண்டு திட்டத்திற்கு பிறகு தான் அந்த திட்ட விடுமுறை காலம் அளிக்கப்பட்டது. ஏன்னு பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் போர், இந்திய சீனா போர்னால பஞ்சம் ஏற்பட்டிருக்கும், அதனால். அடுத்தது, இவர்களில் பிண்டாரிகளின் தலைவராக அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா அமர்சிங் தாபா. பிண்டாரிகளின் தலைவராக அல்லாதவர் யார்? அமர்சிங் தாபா. அப்போ பிண்டாரிகளின் தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. காரிம் கான், வாசில் முகமது சிட்டு. அடுத்து, எந்த சட்டத்தின் மூலம் இங்கிலாந்தில் இருந்த இந்திய கவுன்சிலில் 2 இந்தியர்கள் இடம்பெற்றனர்? எப்படின்னு பார்த்தோம்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909. எந்த சட்டத்தின் மூலம் இங்கிலாந்தில் இருந்த கவுன்சிலில் 2 இந்தியர்கள் இடம்பெற்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909. அடுத்து, பண்டித ஈஸ்வர சந்திரருக்கு வித்யாசாகர் என்ற பட்டம் எந்த பணிக்காக அவருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா கல்வியை பரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள், ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அடுத்து, சுங்கம் செலுத்த சோழன் என அழைக்கப்படுவர் குலோத்துங்க சோழன், 1ஆம் குலோத்துங்கன். அடுத்து, எந்த அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிக சட்டம் என அறியப்படும் 3 வகையான நகராட்சி அமைப்புகள் அமைய வழிவகை செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா 74வது திருத்த சட்டம், நகர்பாலிக சட்டம் 74. அடுத்தது, எந்த அரசியலமைப்பு விதியின் படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளதுன்னு பார்த்தோம்னா விதி 370. இதை யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க, அது எழுதுனவங்கள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை குரோமில் கூட தேடி சொல்லுங்கள், ஏன்னா நாம் இதை மறக்காது. ஒவ்வொரு தடவை நம்ம கமெண்ட் பண்ணும்போதும் அது மறக்கவே மறக்காது. அதனால தான். இந்திய அரசியல் அமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்து, பல்வேந்திராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956. அடுத்து, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி 30. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி 30. அடுத்து, இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 7. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 7. அடுத்து, ஆடம் ஸ்மித் என்னன்னு பார்த்தோம்னா அவர் செல்வ இலக்கணத்தை எழுதியிருப்பார். ஆல்பர்ட் மார்ஷன் அவர் நல இலக்கணம். JR ஹூக்ஸ் மற்றும் RGD ஆலன் இவங்க சம நோக்கு வளைகோடு. அடுத்து, EH சேம்பர்லின் அப்படிங்கிறவர் முற்றுரிமை போட்டியை எழுதியிருப்பார். அதை சொல்லியிருப்பாங்க அந்த கொள்கையை. எந்த ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2000ஆம் ஆண்டு. அடுத்து, பொறுத்துக, ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது எப்போன்னு பார்த்தோம்னா
1919 ஏப்ரல் 13. சௌரி சௌரா நிகழ்ச்சி 1922 பிப்ரவரி 5. இதை டேட்டோட படித்து வச்சுக்கோங்க. இதை தனியாகவே கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 1. தண்டி யாத்திரை 1930 மார்ச் 12. 1930 மார்ச் 12. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரையறுக்கும் ஆணையம் எதுன்னு பார்த்தோம்னா ரட்க்ளிஃப் ஆணையம். இதுவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையை வரையறுக்கும் ஆணையம் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மொத்தம் நான் இந்த வீடியோலேயே 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அடுத்து இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கு குறைந்த அளவு வயது தகுதி 18. இதை எந்த சட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர்களாகும்? இதை பார்த்துங்க. 3, 2, 8, 7, 2, 6, 3 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் இருதயம் உயிருமாக கருதப்படும் விதி 32. அடுத்து அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது? அது நீதித்துறை. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூர். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூர். அடுத்தது பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.